அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா வல் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن للمتقين مفازا حدائق وأعنابا إلى آخر الآية. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الجنة مشتاقة إلى 4: تالي القرآن وحافظ اللسان ومطعم الجيعان الصائم في شهر رمضان. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி அண்ணல் நபியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த சிறப்புமிகு பயான் நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், எல்லா மக்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைந்த அருளையும் தன்னுடைய வற்றாத பேரும் கிருபையையும் வழங்கி கொண்டே இருப்பானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளியினுடைய இமாம் ஹசரத் பெந்தகை அவர்களே, இங்கே சிறப்பாக சற்றேறக்குறைய 100 வாரங்களை கடந்து 118வது வாரமாக இந்த வாரம் பெண்கள் பயான் நிகழ்வு நடந்து வருகிறது. ஹசரத் அவர்கள் சொன்னதை போன்று தொய்வின்றி இஹ்லாசான எண்ணத்தோடு பெண் மக்களுக்கு, நம்முடைய சமுதாய சொந்தங்களுக்கு, சகோதரிகளுக்கு மார்க்கம் சென்று சேர வேண்டும் என்கின்ற சீரிய சிந்தனையோடு துவங்கப்பட்ட இந்த அமர்வு என்பதினாலே வல்ல அல்லாஹ் அதிலே தடங்கள் இல்லாமல் அல்லாஹ் இதை சரியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்னும் சிறப்பாக இந்த ஜமாத்தும் இளைஞர்களும் இதன் மீது அக்கறையும் ஆர்வம் கொண்ட நன்மக்களும் இணைந்து இதை இன்னும் வெகு சிறப்பாக இதை கொண்டு போவதற்கான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் வழங்கட்டுமாக. இதற்காக வேண்டி பாடுபடுகிற, உழைக்கிற, கவலைப்படுகிற, இது குறித்து தொடர்ந்து சிந்தித்து இந்த மஹல்லாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் பெண்களுடைய ஈமானிய நல் உயர்வுக்காக வேண்டியும் பாடுபடுகிற நன்மக்கள் மற்றும் ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இமாம்கள் எல்லாருடைய ஹலாலான எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்து நிறைந்த நற்கருபையையும் நல்ல சுகத்தையும் உலகத்திலே அல்லாஹ் வழங்கி இந்த துன்யாவிலும் ஆகிராவிலும் இதற்கு பகரமாக சிறந்த நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக என்ற உயர்ந்த துவாவோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். மரியாதைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதான் இன்னும் 2 நாளிலே நம்மளை வந்தடைய இருக்கிறது. ரமதானை நாம் எந்த விதத்திலே அமல்களை கொண்டு அலங்கரிக்கப் போகிறோம் என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. எல்லா மாதத்தை போன்றும் ரமதான் வரும், தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொள்வோம். அதற்கடுத்து நாம் பெருநாளைக்காக வேண்டி தயாரிப்பாகுவோம், சஹருக்கான ஏற்பாடுகளை செய்வோம், இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை செய்வோம். அப்படியே எங்களுடைய வேலைகளை நாங்கள் கடந்த மாதங்களை பார்த்ததை போன்றே இப்பொழுதும் பார்ப்போம், நாங்கள் வழி அனுப்பி விடுவோம் என்ற சிந்தனையிலா, அல்லது இந்த ரமதானின் வழியாக பல மடங்கு நன்மைகளை அதிகரிக்க செய்து ஒரு ஈமானிய நல் உணர்வோடு இபாதத் என்கின்ற மகத்தான நல்ல தொடர்போடு இந்த ரமதானை நாங்கள் பருவகாலமாக பயன்படுத்த போகிறோம் என்ற சிந்தனையிலே நாம் இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. எல்லாத்துக்கும் சீசன் இருக்குது இல்லையா, பருவ காலம் என்று இருக்கிறது. அந்தந்த பருவ காலத்திலே அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் பொழைக்க தெரியாதவர் இவருக்கு முன்னேற தெரியாது, இவருக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது என்று
நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய உறவுகளும் பேசும். சீசனுக்காக வேண்டி சில பொருட்களை வாங்கி போட்டு குவிச்சு வச்சிருக்கிறோம், முதல்ல முடக்கி வச்சிருக்கிறோம். இந்த காலம் வந்தால், இந்த நேரம் வந்தால் இங்கே நாம் 2ஆக 3ஆக இதில் லாபம் பார்க்கலாம். அதிகமான பொருளாதாரத்தை இதன் வழியாக நாம் பெறலாம். நல்ல ஒரு சைக்கிளிங் பிஸ்னஸில் ஒரு சுற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு இது என்று கருதி ஒருவர் அந்த பருவகாலத்தை எதிர்பார்த்து எல்லாவற்றையும் வாங்கி போட்டாரு, கொண்டாரு. ஆனால் அந்த சீசனுக்கு அவர் கடைக்கு பக்கமே போகல, ஷாப்பை ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படி பேசாமல் விட்டார். அந்த காலம் வந்தது, எல்லாரும் போனார்கள், வாங்கக்கூடியவர்கள் வாங்கினார்கள், போகக்கூடியவர்கள் போனார்கள். இவர் மட்டும் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தார். இப்போ என்ன சொல்லுவாங்க குடும்பத்துக்காரங்க, அவங்களுடைய உறவுகள் என்ன சொல்லும்? என்னையா புழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிற இன்னைக்கு, அம்புடுக்கான காசை போட்டு வாங்கி முதல்ல முடக்கி வச்சிருக்க, கடையை பூட்டி வச்சுட்டு இங்கே இருந்தால் என்ன கதை? இது சீசன் ஆச்சே, இப்போ தானே நம்ம நமக்கான பருவகாலம் இதானே, இப்போ எடுத்தால் தானே வருஷம் மொத்தத்துக்கும் இது ஈடு கொடுக்கும் நமக்கு. இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று நம்மை ஏசி பேசுவார்கள். அந்த மாதிரி தான் ரமதான் என்பது நன்மைகளுக்கான பருவகாலம், நன்மைகளை இரட்டிப்பாக பன்மடங்காக பெறுவதற்கான பருவகாலம், ஆகிரத்திற்கான சீசன். எனவேதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமதானிலே ஒரு நஃபிலை நீங்கள் செய்தாலும் அதற்கு ஃபர்துடைய அந்தஸ்தை தருகிறான். நஃபிலான வணக்கத்திலே நீங்கள் ஈடுபட்டாலும் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால் ஃபர்லுக்கு நிகரான கூலியை தந்து விடுவான். அப்போ ஒரு ஃபர்தை செஞ்சா 70 ஃபர்துடைய அந்தஸ்தை கொடுப்பான், 70 ஃபர்தினுடைய அந்தஸ்தை தருவான். ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. ரமதானினுடைய ஒவ்வொரு நாளிலும் வானவர் ஒருவர் மக்களை நோக்கி அழைத்து கொண்டே இருப்பாராம். யா பாகியல் கைர் அக்பில், நன்மைகளின் மீது தேட்டம் உள்ளவர்களே வாருங்கள் வாருங்கள், முன்னேறி வாருங்கள், உங்களுக்கான மாதம் தான் இது. நன்மையின் மீது அக்கறை உள்ளவர்களே, நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், இறை திருப்தியை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தேட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களே வாருங்கள், உங்களுக்கான மாதம் இது, உங்களுக்கான பருவகாலம் இது, செய்யுங்கள் என்று வானவர்கள் அழைத்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும், ரமதானில் ஒவ்வொரு நாளும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே மாதிரி வானவர்கள் இன்னொரு பார்ட்டு, இன்னொரு கேட்டகரி மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா, யா பாகியல் ஷர் அக்ஸிர், நன்மையின் மீது எந்த தேட்டமும் எந்த அக்கறையும் இல்லாமல் இப்பவும் எப்பவும் மாதிரி இருக்கிறீங்களே, நீங்க வர வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்துங்க, நீங்க வர வேண்டாம், நீங்க உங்க வீட்டுக்குள்ளே இருந்துங்க, தீமையின் இப்பவும் நீங்கள் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கானது கிடையாது, போங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள், நீங்கள் வர வேண்டாம் என்று அந்த மலக்குகள் சொல்வார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நன்மைகளினுடைய பருவகாலம் நமக்கு வரப்போகிறது. வருடத்தில் ஒரு தடவை தான் வரும், 30 நாட்கள் மட்டும்தான் நம்மோடு இருக்கும். ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய 11 மாதத்திற்கான எனர்ஜியை பூஸ்டை தரக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. ஒட்டுமொத்த 11 மாதத்திற்கான இபாதத்தினுடைய ஒரு கொள்முதலாக இந்த ரமதான் இருக்கிறது. எனவேதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் இந்த ரமதானை பேஸ் பண்ணி தான் மொத்த லைஃபையுமே அமைச்சிப்பாங்க. ரமதான் தான் பேஸு. ரமதான் வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு எப்படியாவது ரமதானை கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு, கொடுக்காம விட்டுறாத, நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ரமதான் அப்படின்னு. ரமதான் வந்து நல்லமல் செஞ்ச பின்னாடி அடுத்து இருக்கக்கூடிய 5 மாசத்துல துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் நாங்கள் ரமதானில் செஞ்ச நல்லவர்களை எல்லாம் ஏற்றுக்கோ, ரமதானை செய்து நல்ல காரியங்களை எல்லாம் நீ ஒத்துக்கொள், அதை நீ அங்கீகரித்துக்கொள் என்று துவா செய்து கொண்டே இருப்பாங்களாம். அப்போ அவங்களுடைய மொத்த கால ஓட்டமும் ரமதானை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கும் அப்படித்தான் கற்றுத் தந்தார்கள். எல்லா மாதத்தை போன்று நீங்கள் சாதாரண மாதமாக ரமதானை நினைத்து விடாதீர்கள். அவல்லுக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதம், பரக்கத்தான மாதம் அது. அல்லாஹ் அதிலே நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் இரட்டிப்பான பன்மடங்கான கூலியை தருவான். எனவே அந்த மாதம் உங்களிடத்தில் வரப்போகிறது என்று இப்ப நம்ம பேசுறோம்ல, ஜலகண்டாபுரத்தில் உட்கார்ந்து பேசுறோம் ரமதானை பத்தி. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ரமதானை பத்தி பேசினாங்க ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே. அப்ப இந்த கூட்டம் ஒரு வகையில சுன்னத்தான கூட்டம். நாயகம் ரமதானை வரவேற்றி பேசியிருக்கிறார்கள். கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன்,
அதை பற்றி ரொம்ப விரிவாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஆர்வம் மூட்டி பேசினார்கள். எல்லா மாசத்து மாதிரி இந்த மாசத்தை நினைக்காதீங்கம்மா, ரொம்ப கண்ணியமாக இதை நீங்கள் பயன்படுத்திங்க. எப்படியா இருந்தாலும் இது கழிஞ்சு ஓடிடும், வேகமாக போயிடும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் பிறந்த மாதிரி இருக்கும் முதல் தலைப்புறை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் லைலத்துல் கத்ர் வந்துடும், கடைசியில் ரம்ஜான் பெருநாளே வந்துடும். எனவே இதை பாக்கியமாக கருதி இதை நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, பாவங்களை விட்டு ஒதுங்குவதற்கான வாய்ப்பை இந்த ரமதானிலே அல்லாஹ் நமக்கு தருகிறான். பாவங்களை விட்டு ஒதுங்குவதற்கான வாய்ப்பை தருகிறான். அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா தன்னுடைய பஹ்ஜத்துல் மஜாலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே ஒரு அற்புதமான ஒரு தகவலை தருகிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் சற்றேறக்குறைய 10.5 ஆண்டுகள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாம் வேகமாக பரவுச்சு. அன்பான சகோதரிகளே, நீங்கள் இந்த விஷயத்தை காது தாழ்த்தி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது நம் எல்லோருக்குமான செய்தி. இது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் மிக வேகமாக இஸ்லாம் பரவியது. நமக்கு தெரியும், நிறைய போர்கள் நடந்தது ஆங்காங்கே. அல்லாஹ் வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக. இஸ்லாம் அப்படி விரிவாக்கம் செய்து கொண்டு அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு இஸ்லாம். அப்படி யுத்தம் நடந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு தூதர் வந்தார். ஒரு ஒற்றராக ஒரு தூதுவர் வந்து உமர் ரலியல்லாஹுவை சந்தித்தார். சந்தித்து சொன்னார், இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த யுத்தத்துக்கு பேர் காதிசியா என்ற ஒரு யுத்தம். அந்த காதிசியா என்ற யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான் முஸ்லிம்களுக்கு. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு வரலாறுல எழுதுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இருந்திருப்பாங்க. எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 2 லட்சத்துக்கும் அதிகமாக இருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு அதிகம், நம்மள இருந்து 6 மடங்கு அதிகம் அங்க. அதே மாதிரி ஆயுதம், அவங்கள்ட்ட இருந்த தொழில்நுட்பம், அவர்கள் வைத்திருந்த போருக்கான கருவிகள், இதுவெல்லாம் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அங்க. முஸ்லீம்களுடைய இது எல்லாமே கம்மியா இருந்துச்சு, லோவா இருந்துச்சு. ஆனா சொன்னாங்க, வந்த தூதர் சொன்னார், முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது. அதற்கு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, சரிம்மா எப்போ போர் ஆரம்பிச்சுது, போர் எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க. போரின் துவக்க நேரம் என்ன, அது வெற்றி வாகை சூடப்பட்டு முஸ்லீம்களின் பக்கம் வெற்றி காட்டு வீசியதற்கான அந்த நேரம் என்ன? வந்தவர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு, பகலின் துவக்கத்திலே போர் துவங்கியது, பகல் முடிந்து இரவு வருவதற்கு முன்னால் போர்ல வெற்றி கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? காலையில் ஒரு 10 மணிக்கு போர் ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் மகரீபுக்குள்ளார போர் முடிஞ்சிருச்சு, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அப்படின்னா இந்த 30,000 பேர் கொண்ட இந்த சிறிய குழு 2 லட்சம் பேர் கொண்ட ஒரு பெருங்கொண்ட குழுவை அடித்து துரத்தி விட்டது. நெருங்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு சூழலை இந்த குறுகிய காலத்தில் ஏற்படுத்திருச்சு. இது பெரிய விஷயம் தானே, சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் பீரியடு, ரொம்ப குறைந்த நேரம். அந்த குறைந்த நேரத்திலே வெற்றியை முஸ்லிம்கள் அடைந்து விட்டார்கள் என்று பெருமிதத்தோடு சொன்னார் வந்த அந்த தூதுவர். அதற்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார்கள். நம்மள நிறைய பேர் நினைக்க வச்சிருக்கோம், இன்னா லில்லாஹ் எப்பங்க சொல்லுவோம்? ஏதாவது மௌத்து செய்தி கேட்டா சொல்லுவோம். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா இன்னா லில்லாஹ் சொல்லுவோம் இல்லையா? உள்ளபடியே மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது இன்னா லில்லாஹ். இன்னா லில்லாஹ்ங்கிறது எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகிறதோ, இழப்புகள் ஏற்படுகிறதோ, நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனா சமுதாயம் தப்பா புரிஞ்சுது. இன்னும் சொல்லட்டுமா, ஒரு சில ஊர்களில் இன்னா லில்லாஹ் சொல்றதுக்கே பயப்படுறாங்க. இன்னா லில்லாஹ் மௌத்து செய்தி, ஐயோ என்ன இன்னா லில்லாஹ் சொல்ற, அது மௌத்தா போன கேட்க வேண்டிய சொல்லுது, மௌத்தா போன செய்தியை கேட்டா சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த ஒரு மனிதருக்கு இழப்பு, சோகம், பெரும் கவலை ஏற்படும் சமயத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறாரோ, சொன்னது மட்டுமல்ல தொடர்ச்சியாக ஒரு துஆவையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அபூ சலமா உம்மு சலமா என்ற ஒரு தம்பதிகள் இருந்தார்கள், கணவன் மனைவி. அபூ சலமா கணவன், உம்மு சலமா மனைவி. அன்பு சகோதரிகளே, எனதருமை தாய்மார்களே, ரொம்பவும் நீங்கள் உள்வாங்க வேண்டிய செய்தி இது. 2 பேரும் அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை, இணை பிரியாத உறவு. கணவன் மனைவி என்றால் அபூ சலமா மாதிரி உம்மு சலமா மாதிரி இருக்கணுங்க என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்தார்கள். எங்க வாழ்க்கை அப்படியா போய்கிட்டு இருக்கு, ஏதோ அசன் இழு ஒசன் தள்ளுன்னு போய்கிட்டு இருக்கு. எங்க ஊர்களில் சொல்லுவாங்க, அசன் இழு ஒசன் தள்ளுனா இழுபறியா போய்கிட்டு இருக்கு.
ஹஜ்ரத் அபூ சலமா உம்மு சலமா அவ்வளவு முன்னுதாரணமான கணவன் மனைவி. மதீனாவுக்கு முதல்ல குடும்பமா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க அவங்க தான். குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. மதீனாவுடைய ஆரம்ப காலத்திலேயே மதீனாவுக்குள்ளே வந்தவர்கள். ஆனா நாட்கள் நீடிக்கல. ஒரு சில ஆண்டுகளிலேயே அபூ சலமா இறந்து போய்விட்டார். ஆனா அவர்கிட்ட நல்ல பழக்கம் உண்டு. நபியிடத்தில் என்னவெல்லாம் கேட்பாரோ முதல்ல வந்து அந்த ஷேர் பண்றது தன்னுடைய மனைவிட்டு தான் இருக்கும். வந்த உடனே மனைவிட்டு சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஆண்கள் ஏதோ எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், வாய்ப்பு கிடைக்கிறது, நல்ல நல்ல அறிஞர்கள் பேசக்கூடிய சபைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அங்கிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய செய்தியை முதல்ல கொண்டு வந்து தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட ஷேர் பண்ணி விட்டுறணும், நல்லதை சொல்லிடணும். ஆனால் ஷேருங்கிற பட்டன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சமூக வலைதளங்களில் மட்டும்தான். அங்கே மட்டும்தான் ஷேரிங், லைக் அல்லது கமெண்ட். அவங்க சொல்லி சொல்லி கேள்விப்படுறதுனால அங்கே மட்டும்தான் நம்ம கை போகுது. மனிதர்களிடத்திலே ஷேர் செய்ய வேண்டும், மனிதர்களிடத்திலே அதை பரப்புரை செய்ய வேண்டும். அபூ சலமா ரலியல்லாஹு சொல்லி கொடுத்துருவாங்க மனைவிட்ட. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு நாள் நபி சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுக்கு இழப்பு, சோதனை, நெருக்கடி வருதோ அந்த நேரத்தில் இன்னா லில்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. ரொம்ப அற்புதமான துவா, ரொம்ப ஷார்ட்டான துவா, எல்லாருக்கும் தேவையான துவா இது. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில், இந்த இழப்பில் எனக்கு நீனே கூலியை கொடு. வக்லிஃப்னி கைரம் மின்ஹா, எனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சு, இதை விட சிறந்ததை நீ கொடு. நான் இழந்துட்டேன், நம்பிதான் வாங்கி போட்டேன், ஆனா இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறேன். நம்பிதான் அந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறேன். என் கையை விட்டு நழுகி போயிடுச்சு. இப்ப நான் பொறுமை காக்கிறேன், உன்னுடைய நன்மையின் மீது ஆதரவு வைக்கிறேன். நீ என்னை கைவிட மாட்டேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில எனக்கு நீ ஜஸா தரணும், கூலி தரணும். பத்தாக்குறைக்கு நான் என்னதை இழந்திருக்கிறேனோ அதை விட சிறந்ததை எனக்கு தரணும். இழந்ததை விட சிறந்ததை பகரமாக எனக்கு தர வேண்டும் அப்படின்னு யாரு கேட்பாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு அவருடைய சோதனையில பொறுமையா இருந்ததுக்கு நன்மையும் கொடுத்துருவான். அவர் என்னத்தை இழந்தாரோ அதை விட சிறந்தது அவருக்கு திருப்பி அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு காரியத்தை வாழ்க்கையில சோதனையா இழப்பா வரும் பொழுது மனுஷனாகிய நாம அதை பொருந்தி கொள்ளும் பொழுது, அல்லாஹ்ட்ட நன்மையை ஆதரவு வைக்கும் பொழுது, அல்லாஹ் தரக்கூடிய வெகுமானம் இருக்குல்ல, அதை விட பெஸ்டா தருவான். நமக்கு அதை விட சிறப்பானது நம்ம கையில வந்து கொடுப்பான். இந்த செய்தியை ஒரு நாள் கணவன் கேட்டிருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில. ஒடியாந்து மனைவிட்ட வந்து சொல்லி கொடுத்தார் இந்த விஷயத்தை. மா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேட்டியா, ரொம்ப அழகான துவா, இதை மனசுல வச்சுக்க, மறந்துடக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த அம்மா மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டாங்க. பல கட்டங்கள்ல உதவியது, குறிப்பா அவருடைய வஃபாத்தின் சமயத்தில் ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு அந்த துவா. வஃபாத்தான பின்னாடி என்ன பண்றது, கணவன் தான் கூட கட்டிக்கிட்டு வருதான். முதல்ல மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு குடும்பமா வந்தவங்க தான். இருந்தாலும் கையை பிடிச்சவங்க என்ன நிரந்தரமா நம்ம கூட இருக்க போறாங்க? இல்லையே, எல்லாருக்கும் வாழ்க்கையினுடைய ஒரு எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கத்தானே செய்து. அந்த எண்டிங் பாயிண்ட் வந்த உடனே எல்லாரும் கட்டாயி தனித்தனியா போகத்தானே போறோம் அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் குடும்பமா வந்த அந்த அம்மாவுக்கு ஆதரவு அடைக்கல மதீனால யாருமே கிடையாது. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சொந்த பந்தன் என்று தலையை காட்டுறதுக்கு எந்த இடமுமே கிடையாது. இப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கணவன் சொல்லி கொடுத்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ் என் கணவர், என் அன்புக்குரியவர், எனக்கு ஆதரவாக அடைக்கலமாக இருந்தவர், இப்ப நான் அவரை இழந்துட்டேன். இந்த இழப்பு என்னால் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனாலும் உனக்காக இதை நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு நீ கூலி கொடு. வக்லிஃப்னி கைரம் மின்ஹா, நான் இழந்த என் கணவனை விட சிறந்ததை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நான் இழந்த என் கணவனை விட சிறந்ததை எனக்கு கொடுன்னு கேட்கும் பொழுது அவங்களால அடக்க முடியல, வெடிச்சு அழுகுறாங்க. அழுது முடிச்சுட்டு அவங்களே சொல்றாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபி சலமா, அபூ சலமாவை விட சிறந்தவர் எனக்கு எப்படி கிடப்பாரு? அவரு அப்படி ஒரு கணவராச்சே, அப்படி ஒரு கணவராச்சே, பார்த்து பார்த்து கவனிச்சுக்குவாரு, என்னை அவ்வளவு அன்போடு அக்கறையோடு கரிசனத்தோடு பார்த்து கொள்வாரு. அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வர முடியுமா? அவருடைய இடத்துல இன்னொருத்தர் வந்து அதை ஈடு செய்ய முடியுமா? நம்ம சொல்றோம்ல, ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்றாங்கல்ல தமிழ்ல,
அப்படி ஈடு செய்வதற்கு ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு அவருடைய அந்த அம்மாவுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வி எழுத மறு நிமிடத்திலேயே அந்த கேள்வி அளிக்கப்படுது. என்றாலும் இது என் கருத்து இப்படி இருந்தாலும் அண்ணல் நபியின் வார்த்தை இது. ரசூலுல்லாஹ் ஓத சொல்லியிருக்காங்க, கொடுப்பான் நம்பிக்கை இருக்கு ஓதுறேன் அப்படின்னு ஓதுனாங்க. அல்லாஹு அக்பர். உலகத்திலேயே சிறந்த பகரத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்தான் அல்லாஹ். அபூ சலமாவை இழந்தார் உம்மு சலமா. யுத்த காலத்திற்கு பிறகு அபூ சலமாவுக்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்த ஜோடி தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது ரசூலுல்லாஹ்வோட சிறந்த உலகத்தில் யாரும் உண்டா? உண்மையிலேயே அபூ சலமாவை விட மிகச் சிறந்தவர்கள் தானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனின் தூதர், இறுதி தூதர், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஹபீப் இல்லையா? அப்போ ஓதினால் அல்லாஹ் கொடுப்பான், நம்பிக்கையோடு ஓதினார்கள் அல்லாஹ் கொடுத்தான். இங்க செய்திக்கு வாங்க. இன்னாலில்லா இழப்பின் சமயத்தில், சோகத்தின் சமயத்தில், நெருக்கடியின் சமயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா தூதுவர் சொல்றாரு, இந்த மாதிரி நமக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்ச யுத்தம் சாயங்காலம் மகரிபுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்ற மகிழ்ச்சி ததும்ப அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னாலில்லா சொல்றாங்க. என்ன சோகமா ஏற்பட்டு போச்சு? என்ன நடக்கக்கூடாது நடந்து போச்சா? அல்லது சோதனைகள் ஏற்பட்டு போச்சா? இழப்பா? நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னாலில்லா சொன்னாங்க? அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னாலில்லா சொல்லிவிட்டு சொன்னாங்க, எப்படி அசத்தியத்துக்கு முன்னாடி சத்தியம் இவ்வளவு நேரம், சத்தியத்துக்கு முன்னாடி அசத்தியம் இவ்வளவு நேரம் நின்றுச்சு? நம்ம சத்தியத்தில் நிற்கிறோம், உண்மையில் இருக்கிறோம். ரோமர்கள் அசத்தியத்திலையும் பொய்யிலையும் நிற்கிறாங்க. நமக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சாங்க? தாக்கு பிடிச்சிருக்க கூடாது, இவ்வளவு நேரம்லாம் எடுத்திருக்க கூடாது. இந்த வெற்றி என்பது ஒரு சில நிமிடங்களில் கிடைத்திருக்க வேண்டும், ஒரு சில மணி நேரங்களில் கிடைத்திருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு லாங் பீரியட் ஆச்சு? ஏன் இவ்வளவு லாங்கான டியூரேஷன் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னா ஒன்னு உங்கள்கிட்ட ஏற்பட்ட பாவமா இருக்கும், அல்லது ஏன்ட்ட உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் ஏற்பட்ட பாவமாக இருக்கும். இந்த 2 பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் வரவேண்டிய வெற்றியை கொஞ்சம் தாமதமாக்கி விட்டான். சீக்கிரமாக கிடைக்க வேண்டிய வெற்றி வாகை மிக தாமதமாக ஆனதற்கு காரணம் பாவங்கள் ஒன்று உங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது என்னிடத்தில் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு பொது செய்தி சொன்னாங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்பான சகோதரர்களே, இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத் தெரியுமா? நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுத பலத்தை கொண்டோ, எண்ணிக்கையை கொண்டோ, வலிமையை கொண்டோ, உடல் திடகாத்திரத்தை கொண்டோ அல்லாஹ் வெற்றியை நிர்ணயிப்பது இல்லை. நம்முடைய ஈமானிய வலிமையை கொண்டும், நம்மிடத்திலே பாவம் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறது என்பதை கொண்டும் தான் வெற்றி நிர்ணயிக்கப்படுது. நீங்க நினைக்காதீங்க நம்மள்ட்ட நிறைய ஃபோர்ஸ் இருக்குது, நிறைய ஆயுதம் இருக்குது, எண்ணிலடங்காத கூட்டங்கள் இருக்கிறது, நம்ம பெரிய ஒரு திடகாத்திரமான சமுதாயமாக இருக்கிறோம், எனவே கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. வெற்றி என்பது முடிவு செய்யப்படுவது நம்பிக்கையை கொண்டும், பாவம் இல்லாத சமுதாயமாக நாம் இருக்கிறோமா என்பதை கொண்டும் தான் அல்லாஹ் வெற்றியை நிர்ணயிக்கிறான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த நிகழ்ச்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த நிகழ்வு நமக்கு என்ன உணர்த்துது? பாவத்தை விட்டு ஒதுங்குகிற பொழுது அல்லாஹ்வின் வெற்றி வேகமாக வரும். பாவத்தை விட்டு ஒதுங்குவதற்கான காலம் இந்த ரமலானுடைய காலம். பாவம் செய்யறதுக்கு அச்சம் இருக்கு நம்ம உள்ளத்துல. நோன்பு வச்சுட்டு இங்க நிக்கலாமா? நோன்பு காலத்துல இப்படி பேசலாமா? மற்ற காலத்துல தான் பலாய் பேசணும், நோம்புலியுமா பலாய் பேசுறது? நோம்பு மதிக்க வேண்டாம் என்று நமக்கு நாமே சொல்லுகிறோம். யாராவது அப்படி பேசினாலும் கூட உடனடியாக தடுக்கிறோம் இல்லையா? இப்ப பாவத்தை விட்டு ஒதுங்குவதற்கான மிகச்சிறந்த காலம் ரமதானுடைய காலம். இங்கே பயிற்சி எடுக்கிறோம், இந்த பயிற்சியை மற்ற மாதங்களில் செயல்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு மாச பயிற்சி அல்லாஹ் தர்றான், வருஷம் தர்றான். ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட காலம் தான் பயிற்சி கொடுப்பாங்க. வருஷமா ட்ரைனிங் போயிட்டு வாப்பா, ஒரு மாசம் போயிட்டு வா, நீ 2 மாசம் ட்ரைனிங் போயிட்டு வா, அனுப்புறது இல்லை. ஒரு வேலை துவங்குவதற்கு முன்னால் ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் அது ட்ரைனிங் பீரியடு. அதில் எடுத்துக்கணும், அவருக்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணும் வாழ்க்கை முழுக்க அந்த ஒர்க்ல இருக்கிற காலம் வரை. ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்ம பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. வருஷம் நமக்கு ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறான், வருஷம் நமக்கு பயிற்சிக்கான காலத்தை கொடுக்குறான்.
ஒரு மாசம் பயிற்சி எடுத்துக்கங்க, 11 மாசம் அதை அப்ளை பண்ணுங்க. மறுபடியும் ஒரு மாசம் பயிற்சி எடுத்துங்க, 11 மாசம் அதை அப்ளை பண்ணுங்க. மறுக்கா ஒரு மாசம் பயிற்சி எடுத்துங்க, 11 மாசம் அதை அப்ளை பண்ணுங்க. அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு அன்பு மிக்கவன். அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நாம் இந்த ரமதானில் உள்ளபடியே பாவத்தை விட்டு ஒதுங்கியவர்களாக மாறிவிட வேண்டும். ரமதானுடைய காலத்திலே நான் கடந்த ஜும்மாவில் கூட இதை நான் அடுக்காக பேசினேன். 7 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். 7 விஷயத்தின் மீது அக்கறையோடு இருக்க வேண்டும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய உறவுகளை எல்லாம் சரி செய்து விட வேண்டும். பிளவுகள், பகைகள், சண்டை, சச்சரவு, வெறுப்பு, வன்மம் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கை தானே, எல்லாருக்கும் நடக்க தானே செய்யும். எல்லாரும் ஒண்ணு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையே. கண்டிப்பா ஏதாவது மனசங்கடம், கசப்பு, ஏதாவது முன்ன பின்ன வார்த்தைகள்ல முட்டி மோதல், இதெல்லாம் ஏற்பட்டலாம், சகஜம். ஆனா அந்த வன்மத்தோடு வெறுப்போடு வாழ்க்கையை தொடர்வதுதான் தவறு. அதை உடனடியாக மாற்றிக்கொண்டு உள்ளத்திலிருந்து கலைந்து விட வேண்டும். குறிப்பாக ரமதான் வர்றதுக்கு முன்னாடி, ரமதான் நாம என்ட்ரி கொடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது, நம் உறவுகளிடத்திலே, நட்புகளிடத்திலே, சொந்தங்களிடத்திலே ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிந்திருந்தால், உள்ளங்கள் உடைபட்டிருந்தால், ஏதாவது கொஞ்சம் முன்னு பின் உறவுகளிலே சீர் செய்யப்படாமல் இருந்தால், அதை அல்லாஹ்விற்காக வேண்டி அதை முதலில் சரி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு ரமதானை தர்றான். அந்த ரமதானை அடையிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம நம்மளை கழுகிக்கணும். தெரிந்த விஷயத்தை கொண்டு நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள்லாம் மொத்தமா கூடி இருந்தாங்க. நபி சொன்னாங்க, அன்பு சகோதரர்களே, என் அருமை சஹாபாக்களே, நீங்க உள்வாங்கிக்கங்க, பெரிய கூட்டமா இருக்கிறீங்க. நீங்க இப்போ இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போய்விடலாம். உங்களில் யாராவது ஒருவர் வெறுப்பை, வன்மத்தை உள்ளத்தில் தாங்கி யாருடனாவது உறவிலே சரி செய்யாமல் இருந்தால், அந்த ஒருத்தர் காரணமாக மொத்த கூட்டத்துக்கும் ரஹ்மத்து கிடைக்காது. நாங்க இந்த குழுவுல 150 பேர் இருக்கலாம், ஒரு 500 பேர் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உறவுல சரியில்லாம கொஞ்சம் சண்டை போட்டு முன்ன பின்ன பேச்சுவார்த்தை இல்லாம அவரை பார்த்தா நர நரன் பல்ல கடிச்சுக்கிட்டு, எப்பண்டா இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும், காலை பிடிச்சி இழுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு இருந்தவராக இருந்தால், அவரின் ஒருவரின் காரணமாக மொத்த கூட்டத்துக்குமே ரஹ்மத் கிடைக்காது. அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தர் அந்த சபையிலிருந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்சு முன்ன பின்ன யாரையும் பகல கடகடன்னு வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தார், உட்கார்ந்துக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இதை அவரை பர்டிகுலரா குறிச்சு கூப்பிட்டாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உட்கார வச்சு பக்கத்துல என்ன செய்தின்னு கேட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு வெளியே போனீங்களே, எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த நபி தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கும் என் சின்னம்மாவுக்கும் இடையிலே ஒரு சின்ன தகராறு. அந்த தகராறினாலே அந்த அம்மாவோடு நான் கொஞ்சம் பேசாமல் இருந்தேன், வெறுப்போடு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் அவங்கள விட வயசுல நான் சின்னவன் தானே, எங்க அம்மாவுடைய வயசுக்கு ஈக்குவல் ஆனங்கள்ல அவங்க, வயசுல பெரியவங்க. சின்னம்மா என்பது அம்மாவுடைய ஸ்தானம். அம்மாவுக்கு தர வேண்டிய அதே மரியாதையை அம்மாவோடு உடன் பிறந்த சகோதரிமார்களுக்கு தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அத்தாவுக்கு தரக்கூடிய அதே மரியாதையை அத்தாவோடு பிறந்த பெரியத்தா, சின்னத்தாமார்களுக்கு தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் ஒருபடி மேலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் குடும்பத்திலே மூத்த அண்ணன் யாரோ அவருக்கு உங்கள் தகப்பனாரின் அந்தஸ்தை கொடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனாருக்கு பின்னாடி மூத்தவருக்கு தகப்பனாருடைய அந்தஸ்து இருக்குது. நாங்கள் ரசூலுல்லாஹ் அந்த மரியாதை கொடுத்துருங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான உறவுகளுடைய இணக்கத்தை பேசியிருக்கிறார்கள். இப்ப நான் வயசுல கம்மியானவன் தானே, அந்த அம்மாட்ட போய் பேசுறதுல எனக்கு ஈகோ தடுத்தது. ஆனா உங்க வார்த்தை என்னைய தூண்டிடுச்சு. என்னையால மொத்த கூட்டத்துக்குமே அருள் தடைபற்ற கூடாதுல்ல. நான் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறேன், ஏதோ முன்ன பின்ன கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டு போச்சு. அதனால நான் உடனடியாக அதை நான் அங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தேன். போய் அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு வந்தேன். நாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அன்பான தோழர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மொத்த கூட்டத்துக்குமே அல்லாவின் அருளை தடுக்கக்கூடியவராக இவர் தான் இருந்தார். இப்பொழுது அல்லாவின் அருளை கொண்டு வருவதற்கு காரணமாகவும் இவராகவே இருக்கிறார். அல்லாவின் அருள் வருவதை விட்டும் தடுப்பதற்குரியவராக இவர் இருந்தார்.
எப்போ நான் சொன்னேனோ சொன்னவுடன் போய் தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டார். டேமேஜ் ஃபுல்லா சரி செஞ்சிட்டாரு. பேசுனா எல்லாம் சரியாயிருங்க, பேசுனா சரியாகாதுன்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியாது. ஆனா அந்த சிட்டிங் நம்ம உட்கார்றது இல்லை, அவ்வளவுதான். ஒரு சிட்டிங் உட்கார்ந்து பேசிட்டா எல்லாம் கலைஞ்சிரும், மனமெல்லாம் இறங்கி போயிரும், பாரம் எல்லாம் இறங்கிரும், வன்மம் எல்லாம் குறைஞ்சிரும், வெறுப்புகள் எல்லாம் மாறி போயிரும். ஆனா என்ன குறை, அந்த சிட்டிங் யாரு உட்கார்றது, நம்மளா அவரா? அதையும் அவங்க வரமாட்டாங்க, நம்ம ஏன் அங்க போகணும்? அடுத்தடுத்து பேச்சுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சபையில பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சிரிப்பு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல சிரிக்க வேண்டிய காரணமே இல்லை, ஆனா நீங்க சிரிக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு காட்சி எனக்கு காமிச்சான், அந்த காட்சியை பார்த்த உடனே அல்லாஹ் சிரிச்சான், அவன் சிரிச்சதுனால நானும் சிரிச்சேன். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு காட்சியை அல்லாஹ் பார்த்தான், அந்த காட்சியை எனக்கு காட்டினான், அல்லாவும் சிரித்தான். அவன் சிரிச்சா நான் சிரிக்காம இருக்க முடியுமா? நான் சிரிக்கணும், சிரிச்சிட்டேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அப்படி என்ன காட்சி அல்லாஹ் காமிச்சான், என்ன ஏதுன்னு எனக்கு எங்களுக்கு சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை விவரிக்கிறார்கள். என்ன காட்சி அது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 மனிதர்கள் மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு வருவார்கள். வந்தவர்களிலே ஒருவர் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே இன்னொருவரை பற்றி குற்றம் சாட்டுவார், குற்றச்சாட்டுகளை அடுக்குவார். யா அல்லாஹ், இவர் இன்ன எனக்கு எதிராக செய்தார், இன்னென்ன காரியங்களில் ஈடுபட்டார், என்னுடைய பொருளை அபகரித்தார், என்னை ஏமாற்றினார், எனக்கு மோசடி செய்தார், எனக்கு என்னென்ன இடைஞ்சல் எல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து தொலைஞ்சான் அந்த மனுஷன். உலகத்தில் என்னையால பதில் சொல்ல முடியல, நான் பாவப்பட்ட ஜென்மமா இருந்தேன், எனக்கு நான் ஆதரவு குரல் கொடுப்பதற்கு கூட ஊரில் உலகத்தில் யாரும் இல்லை. இங்க உனக்கு முன்னாடி நிக்கிறேன், நீ மாலிக்குல் முலூக், எஜமானுக்கெல்லாம் எஜமான், நீ நீதியை நேர்மையை மட்டுமே நிலைநாட்டக்கூடியவன், உனக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், இப்போ என் விஷயத்துல கணக்கு தீர்த்து விடு அப்படின்னாரு. என் விஷயத்துல இவரை முன் வச்சு நீ கணக்க தீர்க்கணும்னாரு. அல்லாஹ் சொன்னா, கணக்கு தீர்க்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல 2 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகை இருக்குது, போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு வாங்க 2 பேரும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. 2 பேரும் போவாங்க, அந்த மாளிகையை சுத்தி பார்ப்பாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு அழகு, எவ்வளவு வர்ணம் பூசப்பட்டது, எவ்வளவு கவர்ச்சிகரமான பில்டிங் அது. பார்த்த உடனேயே நம்ம சொல்றோம்ல, அவங்க அழகில் சொக்கி போனார்னு, அப்படி அந்த பில்டிங்கினுடைய அழகுல இந்த 2 பேருமே தன்னையவே மறந்துட்டாங்க. சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அவ்வளவு அழகா இருக்குது. கனவு இல்லம் சொல்ல, நான் என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ட்ரீம் ஹவுஸ் எல்லாம் தாண்டி இருக்கு அதனுடைய அழகு. பார்த்துட்டு வந்து 2 பேரும் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், என்ன அழகாக, எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு கவர்ச்சியாக அந்த மாளிகை இருக்கிறது, இது யாருக்கு சொந்தம், யாருக்கு நீ இதை கொடுக்க போற அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், யார் அல்லாஹ்ட்ட வந்து யா அல்லாஹ், எனக்கு எதிராக இந்த ஆள் இன்னென்ன வேலைலாம் செஞ்சிருக்காரு கணக்க முடின்னு சொன்னாரோ, அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ நினைச்சா அந்த மாளிகையை நீ வாங்கிக்கலாம். என்ன யா அல்லாஹ் சொல்ற, ஏன்ட்ட அவ்வளவு நன்மைலாம் இல்லையே, அந்த மாளிகை வாங்கும் அளவிற்கு உண்டான நன்மைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லையே, நான் எப்படி வாங்க முடியும்? சரி, வாங்க முடியுமானால் என்ன விலை கொடுத்தும் நான் வாங்க தயார், என்னனாலும் கொடுப்பேன். அல்லாஹ் சொல்லுவான், ரொம்பலாம் ஒண்ணு வேண்டாம், பெருசுலாம் ஒண்ணு வேண்டாம், நீ வரும்பொழுது கணக்கு முடிச்சிருன்னு சொல்லி இன்னொருத்தர் மீது குற்றம் சாட்டினாயே, உனக்கு எதிராக ஆப்போசிட்டா உலகத்துல நிறைய பண்ணிருக்கான்னு சொல்லி ஒன்னா அடிக்கினாயே கம்ப்ளைண்ட், அந்த மனுஷனை மன்னிச்சிரு, அவரை மன்னிச்சிரு, எனக்காகவே நீ மன்னித்து விடு, உனக்கு அந்த பில்டிங்கை, அந்த மாளிகையை உன் பேரில் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், உனக்கு இன்னைக்கு முடிச்சிடலாம். இவ்வளவுதானா? நான் அல்லாவே உனக்காக இந்த மனுஷனை மன்னிச்சிட்டேன், இவரை நீ குற்றம் பிடிக்காத, இவர் மேல எந்த தப்பு, இவர் மீது இவர் எனக்கு எதிராக செய்த எல்லாத்தையும் நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், நீ எப்ப அவனை மன்னிச்சிட்டியோ, பாதிக்கப்பட்ட நீயே மன்னிக்கும் பொழுது உன்னை படைத்தவன் நான், அவனை மன்னிக்க வேண்டாமா? நானும் மன்னித்து விட்டேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், 2 பேரும் போங்க, இப்போ நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா இருங்க, அந்த பில்டிங்ல, அந்த மாளிகையில் 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்பாங்க. 2 பேரும் கைகோர்த்து கொண்டு ஆனந்தமாக அந்த மாளிகைக்குள்ளே குடியிருக்க போவார்கள்.
இந்த காட்சியை அல்லாஹ் பார்க்கிறான். வரும் பொழுது எலியும் பூனையுமாக வந்தார்கள், எதிரும் புதிருமாக வந்தார்கள். இப்பொழுது அந்த மாளிகைக்குள்ளே சொர்க்கபதியிலே நுழையும் பொழுது ஆனந்தமாக கைகோர்த்து கொண்டு போனார்கள். இங்கே நாம் புரிய வேண்டியது, வன்மத்தை விலக்கி வெறுப்பை நீக்கி உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல் அல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறது. நீங்களும் நானும் கேள்வி கேட்கணும், நம்ம உள்ளத்தை பார்த்து நம்முடைய செயலால் அல்லாஹ் சந்தோஷப்படணுமா அல்லது அல்லாஹ் முகம் சொல்லிக்கணுமா? என் செயலால் அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால் ரமதானுக்கு முன்னால் முதலாவது நம் உறவுகளிலே, நட்புகளிலே, நம்முடைய தொடர்புகளிலே இருக்கக்கூடிய முன்பின்னான அந்த உறவுகளை எல்லாம் சரி செய்கிறது, அல்லாஹ் கடிவிட்டுறது, நாம் பொறுத்து போய் கொள்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நன்மையை நாடுவது, இதை நாம் முதலாவதாக செய்ய வேண்டும். ரமதானுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் உறவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? முக்கியமாக ஆண்களும் பெண்களும் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ரமதான்னா நமக்கு நம்முடைய பொது புத்தியில விளங்கி வச்சிருக்கோம், வாயுக்கும் வயிற்றுக்கும் நோன்பு அப்படின்னு. தண்ணி குடிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, எதுவும் வாய் வழியா கொடுக்கறதில்ல, குடலுக்குள்ள இறக்குறதில்ல. இதுதான் நோன்பா? இது மட்டும்தான் நோன்பா? இல்லை, இல்லை. வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் ரமதான் இல்லை. ரமதான் என்பது நம்முடைய அவயங்களுக்கான நோன்பு. நம்முடைய எல்லா அவயங்களும் அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் நடக்க வேண்டும். வச்சுக்குங்க, ரமதான்ல நீங்க தனியாக அறையில் இருக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு ஈவெண்ட், அதுக்கு போயிருக்கீங்க, உயர்தரமான உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுது, பக்கத்தில் போவீங்க, சாப்பிடணுன்ற சிந்தனை கூட வராது. எவ்வளவு உயர்தரமான மனகுணமான உணவுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு உண்மையான நோன்பாளி அவர் சிந்தனையில் கூட அந்த வாடையோ அல்லது அந்த காட்சியோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறான் அப்படின்ற உணர்வு. தனியாக அறைக்குள்ளே இருந்தாலும் தாகம் எடுத்தாலும் நாமெல்லாம் வறட்சி ஏற்பட்டு ஒரு விதமான இருக்க நிலை ஏற்பட்டாலும் கூட தண்ணீரை ஒரு சொட்டு கூட நாம் உள்ளே அனுப்புவதில்லை. காரணம் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான்ற உணர்வு. இதே உணர்வு நம்ம அவயங்கள் முழுக்க வெளிப்பட வேண்டும். பொய் பேசுறதுக்கு முன்னாடி ரமதான்ல அல்லாஹ் பார்க்கிறான், புறம் பேசுவதற்கு முன்னால் அல்லாஹ் பார்க்கிறான். சண்டை சச்சரவுகள், வீண் விவாதங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள், அதெல்லாம் ஈடுபடவே கூடாது. ரமதானுடைய காலம் வந்துச்சுன்னா யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீங்க பதிலுக்கு பேசவே பேசாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னி சாயிம், நான் நோம்பாளிங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சில மனிதர்களை பற்றி பெருமானார் பேசினார்கள். சில மனிதர்கள் உலகத்தில் நோன்பு இருக்கிறார்கள். வலைஸ லஹு வலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அவர் நோன்பு இருந்து பசி தாகம் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எந்த புண்ணியமும் இல்லை, பட்டினியா கிடக்கிறார். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா கொலப்பசி, கொலப்பட்டினியா கிடக்கிறார். அப்படித்தான் ரமதான்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதனால பெரிய பலன் எல்லாம் கிடையாது. சொல்லிட்டு சொன்னாங்க, ரமதானில் தன்னுடைய அவயங்களை அவர் பாதுகாக்கவில்லை, தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லை, தன்னுடைய பேச்சை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய நடவடிக்கைகளை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை. தாகித்திருந்து ரமதானுடைய நன்மை கிடைச்சிடுமா? அவர்கள் வெறும் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறார்களே தவிர இதை தவிர வேறு எந்த விதமான பலனும் ரமதான் மூலமா அவருக்கு கிடையாது. அப்படின்னா இரண்டாவதா நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெறும் வாயுக்கும் வயிற்றுக்கும் மட்டும் இல்லை நோன்பு. நோன்பு என்பது நம்முடைய அவயங்களுக்கெல்லாம் இருக்கிறது, நம்முடைய அவயங்களுக்கெல்லாம் பேணப்பட வேண்டியது. தேவையற்ற பேச்சுகள் ஈடுபடக்கூடாது, தேவையற்ற சண்டை சச்சரவுகளுடைய இடத்துல நிற்கக்கூடாது, நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நோக்கி நகர வேண்டும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக நாம் ரமதானிலே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், படைத்த ரப்போடு தொடர்பை கூட்ட வேண்டும். படைப்பினங்களோடு உண்டான தொடர்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். படைப்பினங்களோடு தான் தொடர்பில் சுத்திக்கிட்டு இருக்கோம் 11 மாசமும் இல்ல. எல்லா அலாக்கத்தும் எல்லா லிங்கும் படைப்புகளோடு இருக்கிறது. இல்லாமல் வாழ முடியாது, நிச்சயம், சத்தியம். படைப்புகளோடு தொடர்புகள் இருக்கத்தான் நாம் வாழ்க்கை வாழத்தான்.
ஆனால் அதை ரமதானில் கொஞ்சம் குறைத்துக் கொண்டு அல்லாஹுவோடு தொடர்பை கூட்டலாம். அல்லாஹுவோடு தொடர்பை கூட்டலாம். எப்படி? வைத்துக் கொள்ளுங்கள், துவாவின் வழியாக நாம் அல்லாஹுவோடு நெருங்கலாம். நல்ல நஃபிலான வணக்கங்களை அதிகமாக ஈடுபட்டு நாம் அல்லாஹுவை நெருங்கலாம். குறிப்பாக 2 நேரங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நேரம் ரமதானிலே. ஒன்று சஹருடைய நேரம், இன்னொன்று இஃப்தாருடைய நேரம். சஹர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இன்னைக்கு கூட காலையில் நான் பயான் பேசினேன். எங்கள் பள்ளியில் 4 விஷயங்கள் இருக்கிறது சஹரிலே. சஹரின் மூலமாக 4 பெரும் பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம உம்மத்து அதில் கவனமே இருக்கிறது இல்லை. சஹர் என்றால் ஏதோ உணவு சாப்பிடுகிறோம், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறோம், தேவைப்பட்டால் கொஞ்ச நேரம் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை டிவியை போட்டு ஏதோ சில பயான்களை கேட்கிறோம், அப்படியே முடிச்சுக்கிறோம், வெளியே போறோம், அல்லது முசல்லா போட்டு தொழுது படுத்துறோம். சஹர்ல 4 விஷயம் கிடைக்கும் சஹரின் வழியாக. முதல் விஷயம், சஹருடைய உணவு இருக்க பரக்கத்தான உணவு. சஹருடைய உணவு பரக்கத்தான உணவு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஹ்ஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹர் உணவு சாப்பிடுங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். சஹரை ஸ்கிப் பண்ணாதீங்க, சஹரை விட்டுட்டு போகாதீங்க. தராவி தொழுதுட்டு சாப்பிட்டேன், அப்படியே கொஞ்சம் நெஞ்சரிச்சலா இருக்குது, வெறுமனே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நான் சஹர் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு சில கவளங்கள் அல்லது சில எண்ணிக்கையிலான பேரிச்சம்பழங்களையாவது சாப்பிடுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது. பரக்கத்தான உணவு என்று சஹர் உணவை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இது. ரெண்டாவது என்ன தெரியுமா? சஹருடைய நேரத்தில் எந்திரிக்கும் பொழுது பாக்கியமான ஒரு தொழுகை தஹஜ்ஜத் கிடைக்குது. மற்ற நாட்கள்லாம் நம்ம எப்படியோ முட்டி மோதுறோம், சில நாட்களில் கிடைக்குது, பெரும்பகுதியான நாட்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லது இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சில மக்களை தவிர அவர்களுக்கு வளமையாக அல்லாஹ் தஹஜ்ஜத்தினுடைய பாக்கியத்தை தருகிறான். சில மக்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருக்கிறான். அவர்களை எல்லாருக்கும் கிடைப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு குறிப்பாக தஹஜ்ஜத் சஹர் நேரத்தில் கிடைக்கும். மூணாவது பாக்கியம் என்ன தெரியுமா? சஹர் நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிற வாய்ப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல அடையாளப்படுத்துறான், மூமின்கள் யார்? வபில்லஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்திலே வல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள், துஆ செய்வார்கள். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. கண்ணீர் விடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பேசுவாங்க. துஆங்கிறது அல்லாஹ்விடத்திலே பேசுறது தானே, அல்லாஹ்விடத்திலே தொடர்பு கொள்றது தானே. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே நபியே கேட்டால், என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன்பா, உனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை அழைக்கக்கூடியவரை அழைத்தால் நான் அவருக்கு பதில் கொடுக்கும் தூரத்தில் இருக்கேன். இப்போ என்னை கூப்பிடுறீங்க ஹசரத் அப்படின்னு, மைக்கெலாம் இல்லை, நீங்க கூப்பிடுறது என் காதுல கேட்குதுன்னா என் பக்கத்தில் நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னை ஹஜரத்னு கூப்பிட என் காது கேட்குமா? திரும்பி பார்ப்பேனா? அதை என் மேலே குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? என்னங்க நீங்கள் ஹஜரத், உங்களை எத்தனை தடவை கூப்பிடுறது? எங்கேருந்து கூப்பிட்டீங்க பாய்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எதில் கூப்பிட்டீங்க? சும்மா தான் கூப்பிட்டேன். எப்படி கேட்கும்? பக்கத்தில் இருந்து கேட்கும் அளவிற்கு உண்டான தூரத்தில் கூப்பிட்டால் நிச்சயம் திரும்பி பார்ப்பார் யாரா இருந்தாலும். கொஞ்சம் கூட்ட மாதிரி தெரிஞ்சு கூப்பிட்டீங்களோ, சத்தம் கொடுத்தீங்களோ, கேட்குறமா இல்லையா? அப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்கான்? கூப்பிட்டால் கேட்கும் அளவிற்கு பக்கத்தில் இருக்கிறான். நான் கூப்பிட்டா என் ரப்பு திரும்பி பார்ப்பான், என்கிட்ட என்னடான்னு கேட்பான், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு எனக்கு பக்கத்தில் இருக்கான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதை சொல்லுங்க என் உம்மத்துக்கு, என் மக்களுக்கு சொல்லுங்க, என்னுடைய படைப்புகளுக்கு சொல்லுங்கள். இதா தஆன், என்னை அழைத்தால் அழைத்தவருக்கு பதில் கொடுக்கும் தூரத்தில் இருக்கிறேன். அல்லாஹ்ட்ட பேசுற வாய்ப்பு தஹஜ்ஜத்துல இஸ்திக்ஃபார் வழியாக கிடைக்குது. இது மூணாவது முக்கியமான பாக்கியம். சஹர் பரக்கத், தஹஜ்ஜத்துடைய வாய்ப்பு, இஸ்திக்ஃபார் துஆ செய்வதற்கான வாய்ப்பு. நாலாவது முக்கியமான வாய்ப்பு ஒரு பீஸ்ஃபுல்லான நேரம். சஹருடைய நேரம் ரொம்ப அமைதியான நேரம், இதமான நேரம், மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நேரம். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சஹர் செஞ்சுட்டு எப்படியா இருந்தாலும் ஃபஜ்ர் தொழுது தான் படுக்க போறோம், உறுதியாகி போச்சு. ஃபஜ்ர் இல்லாமல் யாரும் தூங்குறது இல்லையே. ஃபஜ்ருக்கும் சஹருக்கும் கேப்ல என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? சஹாபாக்களின் சுன்னத் என்ன? சஹாபாக்கள் நாயகத்தின் காலத்திலே சஹருக்கு பின்னால் என்ன செய்தார்கள்? நீங்க நம்மள்ட்ட கேட்டா சொல்லுவீங்க, ஒரு சின்ன உறக்கம், அப்படி படுத்து எரிஞ்சு கொஞ்சம் 2 உருண்டா சாப்பிட்ட சாப்பாடுலாம் கொஞ்சம் செட் ஆகிக்கும் எல்லாம்.
அன்பர்களே, சஹருக்கு பின்னால் சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க உட்கார்ந்து குர்ஆன் படிப்போம். ரீடிங் குர்ஆன், குர்ஆனை ரீட் பண்ணுவோம். 50 ஆயத்து ஓதுவோம். 50 ஆயத்துங்கிறது சற்றேறக்குறைய ஒரு 5 பக்கம் கணக்கு வச்சுக்கோங்க. குர்ஆன்ல ஒரு 5 பக்கம். 50 ஆயத்து ஓதுவோம் எங்க சஹர் முடிஞ்சதுல இருந்து பாங்கு சொல்ற வரைய. ஆனா இன்னைக்கு நீங்க கேளுங்க, பாங்கு அசத் சொல்லிட்டாரா, பாங்கு சொல்ற வரைய தண்ணியை குடி, 2 பழத்தை கொடு, குறிச்சு போடுறேன், இருக்கா இல்லையா? பாங்கு சொல்லல, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? 2 நிமிஷம் இருக்கு. அப்ப 2 பழத்தை கொடுங்க, இல்லையா? அன்பர்களே, பாங்கு சொல்லும் வரை சாப்பிடுவது அல்ல சஹர் உணவு. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க சஹரை முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம், ஃபஜ்ருடைய பாங்கு இருக்கும், இந்த 2க்கும் கேப்ல 50 ஆயத்து ஓதுவோம் உட்கார்ந்து. அந்த கேப் இருக்குன்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தூக்கத்தில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, பாங்கு சொல்றதுக்கு 10 நிமிஷம் இருக்கு, அப்ப சாப்பிட்டது தப்பு இல்லை. எப்பொழுதும் வளமையாக்க கூடாது. பேணுதலான சஹர், சுன்னத்தான சஹர், சஹாபாக்களுடைய சுன்னத்தான சஹர் எதுவென்றால் சஹருக்கு பின்னாடி குர்ஆன் திலாவத் செய்யணும். குர்ஆன் திலாவத் செய்யறதுக்கு நேரம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹருக்கு பின்னாடி நீங்கள் மற்ற விஷயங்களை செய்வதை விட குர்ஆன் திலாவத் செய்வது ரொம்ப சுன்னத்தான காரியம். இப்ப இந்த 4 பாக்கியமும் சஹர்ல கிடைக்குது. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அல்லாஹ்வோடு உண்டான கனெக்ஷனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு சஹருடைய நேரத்தில் கிடைக்குது. அல்லாஹ்ட்ட தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, துஆ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருக்குர்ஆன் திலாவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப படைப்பினங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை கொஞ்சம் குறைத்து கொண்டு படைத்தவனோடு உண்டான தொடர்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் இந்த ரமதானிலே. இது 3வது முக்கியமான விஷயம். 4வது விஷயம் என்ன? ரமதான்ல நிறைய குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். குர்ஆன் ரீடிங் என்பது ரமதான்ல அதிகமா இருக்கணும். ஏங்க, இந்த ரமதானே குர்ஆனுக்கான மாசம் தானே, குர்ஆன் இறங்கிய மாசம் தானே. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டி அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக கொடுத்த ஒரு வேதம் அல் குர்ஆன். அந்த வேதத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த மாதம் ரமதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த மாதத்தை பத்தி என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான், அறிமுகம் என்ன குர்ஆனில்? குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதான், குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதான். எனவே அந்த ரமதான் வந்தால் ஃபல் யசும், நீங்க நோன்பு வச்சு கண்ணியப்படுத்துங்க. நோன்பு வச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய உரையாடல், அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு சொல்ல வந்த செய்தி, மறுமையை பற்றி உண்டான தகவல், முன் சமுதாயத்தை பற்றி உண்டான முன்னெச்சரிக்கை, நன்மை தீமைகளுக்கான சுப செய்தி, எச்சரிக்கை, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. அந்த வேதத்தை நாங்க தந்திருக்கோம், இந்த ரமதான்ல தந்திருக்கோம். எனவே நோன்பு வச்சு அதை கண்ணியப்படுத்துங்க. ரமதானில் குர்ஆன் இறங்கியதுனாலே அதிகமாக ரீட் பண்ணு குர்ஆனை. உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 3வது கலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். இன்னொரு அடையாளம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. அவங்க குர்ஆன் அதிகமா ஓதுவாங்க. குர்ஆன் ஓதுறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு ஈடுபாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் இருக்குங்க, அன்பு தாய்மார்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதர் அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்கிறாரோ, குர்ஆன் ஓதுறதுல அதிகமான அக்கறை யார் எடுத்துக்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய வயோதிகத்திலே வயோதிகத்திற்கென்று இருக்கக்கூடிய பலகீனத்தை தரமாட்டான். பொதுவாகவே வயசு ஆக ஆக பலகீனம் தெரியும் உடம்புல. பலகீனம் தெரிய ஆரம்பிச்சா நீங்க புரிஞ்சுக்கணும் வயசு ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? அப்படி மரணத்தை நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வயசானாலே பலகீனம் வெளிப்படும். அதிலும் குறிப்பாக வயோதிகத்தின் முதிர்நிலை என்று சொல்வார்கள், அரிதலுல் உம்ர், வயோதிகத்தின் முதிர்நிலை. அதுல நிறைய சிக்கல், சிரமங்கள், பிடுங்கல்கள் எல்லாம் இருக்கலாம். அதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை ரீட் பண்ணக்கூடியவருக்கு தரவே மாட்டான். அவர் ஆரோக்கியமா தான் இருப்பார். அன்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் அதிகமா குர்ஆனை ரீட் பண்ணுவாங்க. குர்ஆன் ஓதுறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அதனால தானே என்னவோ அவங்க மௌத்தாகும் பொழுது குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. அவங்க ஷஹீதாக்கப்படும் பொழுது விரோதிகளால், வஞ்சக புத்திக்காரர்களால் பின்னால் இருந்து கத்தியை வைத்து அவர்களுடைய முதுகில் குற்றப்பட்டது. ரத்தம் தெரிச்சு அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனில் அப்படியே பட்டது. இன்னைக்கும் அந்த குர்ஆன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்குது.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது, ஷஹீதாக்கப்படும் பொழுது ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன், அந்த ரத்தம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ரத்தம் அப்படியே சுவடோடு இன்னைக்கும் இருக்கிறது. எகிப்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ குர்ஆனின் மீது அவ்வளவு ஈடுபாடு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு ரமதான் வந்தா என்ன செய்வாங்க? ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. என்னங்க சொல்றீங்க? ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆனா? நல்லா காதல் உள்ள கொஞ்சம் நல்லா சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். நம்ம ரமதான்ல இமாம் தொழ வைக்கிறாங்க, ஹாஃபிஸ் தொழ வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுறாங்க? ஒரு ஜுசு, அதிகபட்சம் போனா 1.25 அல்லது 1.5, அது ரொம்ப ரேர். 1.5 ஜுசுங்கிறது ரொம்ப ரேர். பெரும்பாலும் ஒரு ஜுசு ஓதுவாங்க. சில இடங்களில் 1.25 ஜுசு ஓதுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓதி கொண்டு வந்து அந்த ரமதானுடைய எண்டில் 27 லைலத்துல் கத்ர்லயோ அல்லது 29வது நாள்லயோ கத்தம் செய்வாங்க, குர்ஆனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு மாசம் ஆகுது நமக்கு தொழுகையில குர்ஆனை ஓதி முடிக்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. அப்படி என்றால் ஒரு மாசத்துக்கு 30 குர்ஆன். இப்போ நாங்க நீங்களும் நானும் கேட்கணும், நாம எத்தனை குர்ஆன் ஓதணும் போன ரமதான்ல? நாம எத்தனை குர்ஆன் ஓதணும் போன ரமதான்ல? சரி, இந்த ரமதான்ல நமக்கான குர்ஆன் ரீடிங் காணி நாம என்ன ஷெட்யூல்டு போட்டு வச்சிருக்கிறோம்? எத்தனை குர்ஆன் ஓதி முடிக்க போறோம்? மாஷா அல்லாஹ், பெண்கள் சில ஊர்களிலே கேள்விப்படுகிறோம், அனுபவபூர்வமாக பார்க்க முடிகிறது. மாஷா அல்லாஹ் 10 குர்ஆன் 15 குர்ஆன் ஓதக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம முஸ்லிம் பெண்கள். சில ஊர்களில் கேள்விப்படுகிறோம். அந்த ஊரையும் பேரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஈடுபாடோடு அக்கறையோடு பெண்கள் ஓதுகிறார்கள். மாஷா அல்லாஹ். அப்படித்தான் குர்ஆனுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய நாம் இந்த மாதத்தில் அதிகப்படியான குர்ஆன் ஓத வேண்டும். ஹஜ்ரத் கத்தாதா ரலியல்லாஹு பற்றி வருகிறது, அவர்கள் ரமதானிலே 10 குர்ஆன் ஓதுவார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வரலாறு சொல்லுகிறது, ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரமதான் மாதத்தில் மட்டும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவாங்க. 2 குர்ஆன் ஓதுவார்கள் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் மாலிக், இமாம் சுஃபியானு ஸௌரி போன்ற மிகப்பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் ரமதானுக்கு முன்னாடியே தங்களுடைய ஹதீஸினுடைய பாடத்தை நிப்பாட்டி விட்டு முழுக்க முழுக்க ரமதானில் குர்ஆன் ரீடிங் தான். குர்ஆன் ரீடிங் தான். ஹதீஸ்ல மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவங்க, ஹதீஸினுடைய கலையிலே ஆகப்பெரிய சிகரம் தொட்டவர்கள் நான் சொல்லக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் சுஃபியானு ஸௌரி போன்ற அறிஞர்கள் எல்லாம் ரமதான் வந்துடுச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு அதிகமா குர்ஆன் திலாவத். அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, குர்ஆன் ரீடிங் ரமதானில் நாம் எடுக்க வேண்டிய 4வது முக்கியமான விஷயம். 5வது விஷயம் என்ன? ரமதானுடைய காலத்திலே கியாமுல் லைல் என்பது ஒரு தொழுகை இருக்கிறது, இரவு தொழுகை, விழித்திருந்து தொழுவது. அந்த விழிப்பு நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமதானுக்கு 2 போர்ஷன் இருக்குங்க, 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் பகல்ல நோன்பு வைக்கிறது, இன்னொரு பார்ட் இரவுல நின்று வணங்குறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நோன்பு வச்சா போதும், இரவு தொழுகை அதெல்லாம் ஒரு 60-70 வயசு மக்கள் போய் உட்கார்ந்து தொழக்கூடிய தொழுகை, 50-60 பிளஸ்ல உள்ளவங்க தொழுகிறது. நமக்கு வாய்ப்பு இருந்தா போலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த 2ம் சேரும் பொழுதுதான் ரமதான் கம்ப்ளீட் ஆகும், பரிபூரணத்தை பெறும். ரசூலுல்லாஹ் 2ஐயும் பத்தி பேசியிருக்காங்க, ஒன்ன மட்டும் சொல்லல. மன்சாம ரமதான ஈமானம் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானிலே பகலிலே அல்லாஹ்விற்காக இறை நம்பிக்கையோடு நன்மையை ஆதரவு வைத்து நோன்பு இருக்கிறாரோ அவருடைய முன் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். இது நோன்பு பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னது. அடுத்து வாங்க, வமன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானிலே இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். இப்ப ரமதான்னா நோன்பும் தான் இரவு தொழுகையும் தான். இதை விட்டுட்டு இது மட்டும்ன்றதும் கிடையாது, இதை விட்டுட்டு இது மட்டும்ன்றதும் கிடையாது. நோன்பும் இருக்க வேண்டும், இரவு வணக்கம் இருக்க, 2ம் கூடும் பொழுதுதான் அந்த ரமதான் 100% சரியான ரமதானா இருக்கும். 100% சரியான ரமதானாக நம்முடைய ரமதான் ஆக வேண்டுமானால் கியாமுல் லைல் கட்டாயம், குறிப்பாக தராவி தொழுகை கவனம். உலகெங்கிலும் தராவி நடக்குதா இல்லையா? நம்ம ஊர்ல மட்டும் நடக்கிறது இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறது இல்லையே. நீங்க பாருங்க, ரமதான் ஆரம்பிச்ச உடனே வரும் பாருங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். அமெரிக்காவிலே, ஐரோப்பியாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, ஜெர்மனியிலே, இத்தாலியிலே, இந்தந்த பகுதியிலே இரவு தொழுகையிலே கூட்டத்தை பார்த்தால் நமக்கே அப்படி நமக்கு புல்லரிக்குது உடம்பு. ஒரு இஸ்லாமிய மயமாக்கப்படாத ஒரு நாடுகளிலே
முஸ்லிம்கள் எவ்வளவு ஈடுபாட்டோடு இரவு வணக்கத்திலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்ப நாம எந்த அளவுக்கு அந்த இரவு வணக்கத்தில் நம்ம கவனம் எடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வற்புறுத்தி சொன்ன விஷயம், இரவு வணக்கத்தை நீங்கள் கையில் எடுங்கள், குறிப்பாக ரமதானிலே கண்விழித்து வணங்குங்கள், அதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. நேற்று நான் வரும்பொழுது ஒரு வாலிபரிடத்திலே பேசிக்கொண்டு வந்தேன், எங்கள் மஹல்லாவை சேர்ந்தவர். அவர் சொன்னார், ஒரு வாலிப பிள்ளை, ஒரு 10-21 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவர் வரும்போது அதில் ரமதானில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தராவி தொழுகை. அது என்னமோ தெரியல, மற்ற தொழுகையை விட ரமதானில் இரவுல வந்து நின்று தொழுவும் பொழுது ஒரு மனசுக்கு ஒரு சுக்கூன் கிடைக்குது, அமைதி கிடைக்குது, ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்குது. ரொம்ப ஈடுபாடோடு அந்த ரமதானுடைய இரவிலே அந்த தராவிகளை பங்கெடுத்து விட்டாலே அவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அடுத்த நாள் அந்த வேலைகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டார், ரொம்ப சந்தோஷமா சொன்னார். எனக்கு உள்ளபடியே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோம், ராத்திரி நேரத்தில் ஊரை சுற்றி சுற்றி வருகிறார்கள். நம்ம பள்ளிவாசலுக்கு வாங்கய்யா தொழுவுங்கய்யான்னு கூப்பிட்டா அவன் சிந்தனை வேற எங்கேயும் இருக்கு. ரமதான்னா இரவு ஃபுல்லா முடிச்சிருந்து காலையில் சஹர்ல சாப்பிட்டு படுக்கிறது தான், அடுத்த அசருக்கு தான் எந்திரிக்கணும். இந்த சிந்தனையோடு நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இரவு தொழுகை ரமதானில் நாம் செய்ய வேண்டிய 5வது முக்கியமான விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, ரமதான் என்பது கொடுப்பதற்கான மாதம். அதிகமாக வழங்கணும், தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை கண்டறிந்து வழங்க வேண்டும். ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை இந்த மாதத்திலே வெளியாக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலே அதிகமாக கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கொடைத்தன்மைக்கு நம்ம அடையாளம்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பே பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற இயல்பு. எது அதாவதுங்க, நம்மள நிறைய பேர் நமக்கு போக மிச்சத்தை கொடுக்கலான்னு நினைப்போம், அல்லது நம்முடைய தேவையை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தலாம் நினைப்போம். சரி, வேற ஏதாவது வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணப்பாடு உள்ளவர்கள் உண்டு. இதை எல்லாத்தையும் கடந்து முகமது ரசூலுல்லாஹ் தனக்கு அடிப்படை அவசிய தேவை என்று இருக்கக்கூடிய விஷயத்தையும் பிறருக்காக வேண்டி வழங்குவதை முன்னிலைப்படுத்தியவர்கள் பெருமானார். கான அஜ்வதுன் நாஸி பில் கைர், நன்மை செய்வதில் நபிகள் ஒரு பெரும் கொடையாளி. கொடை வழங்குவதிலே அவர்களை போன்று வள்ளல் என்று யாரையுமே சொல்ல முடியாது. அந்த வள்ளல் தன்மை ரசூலுல்லாஹ்க்கு எப்ப அதிகமா வெளிப்படும்னா ரமதான்ல வெளிப்படும். ரமதான்ல காத்து எப்படி இப்படி வேகமா வந்த இடம் தெரியல போன இடம் தெரியல என்று இருக்கோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ரமதானில் கொடுப்பது வருவதும் தெரியாது, கொடுப்பதும் தெரியாது, போவதும் தெரியாது. அப்படி கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ் ரமதான்ல அப்படின்னு ஹஸரத் சஹாபாக்கள் நபியை பற்றி சொல்லுகிறார்கள். எனவே ரமதானில் நாம் கவனிக்க வேண்டிய 6வது முக்கியமான விஷயம் என்னவென்றால், வழங்க வேண்டும். கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கொடுத்து பழக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அது தெரியும், எல்லோருக்கும் தெரியாது. கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டவர் அவர் கையேந்தி நமக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பது கிடையாது. உள்ளத்தால் அவர் மகிழ்ந்தால் போதும், அந்த மகிழ்ச்சி நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும். தமிழில் ஒரு வழக்கு சொல்ல ஒன்று தெரியுமா, மகிழ்வித்து மகிழ், பிறரை மகிழ்ச்சி ஆக்கி நீ சந்தோஷமா அர்த்தம். பிறரை சந்தோஷப்படுத்துறது வழங்குவதை போன்று ஒருவருக்கு சந்தோஷத்தை வேறு எதன் வழியாகவும் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள், பிறரை சந்தோஷப்படுத்தினார்கள், குறிப்பாக ரமதானிலே வழங்கினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, ரமதானில் 6வது பாயிண்டாக 6வது விஷயமாக வழங்குதலை வைத்துக் கொள்வோம். உணவு கொடுக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள் சஹருடைய தேவையை முழுமையாக பூர்த்தியாக்கி கொள்ள முடியாத அளவிற்கு வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய குடும்பங்கள் உண்டு. இஃப்தாருக்கான ஏற்பாட்டை சரியாக செய்ய முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் உண்டு. அந்த மாதிரியான மக்களை எல்லாம் தேர்வு செய்து ரமதானிலே நாம் கொடைகள் வழங்க வேண்டும். 7வதாக இறுதியாக உள்ள செய்தி என்னவென்றால், ரமதானுக்கு என்று நாம் ஒரு அட்டவணை தயாரிக்க வேண்டும். இபாதத்துக்கு நமக்கு நாமே ஒரு அட்டவணை போட வேண்டும், ஷெட்யூல்டு போடணும். எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறோம் குடும்பத்தோட, ஒரு 4 நாள் ட்ரிப்பு. இங்க ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னு சொல்லக்கூடாது, கிளம்புறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே ஷெட்யூல் போட்டுருவோம். எங்க போறோம், எங்க தங்க போறோம், சாயா காலையில் எங்க குடிக்க போறோம், ராத்திரி எங்க அந்த அதாவது டின்னரை முடிச்சுட்டு தூங்க போறோம். எல்லாம் A to Z, டிரான்ஸ்போர்ட்டிங்ல இருந்து, தங்கக்கூடிய இடங்கள்ல இருந்து, சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து, சாப்பாட்டுக்கான ஏற்பாட்டில இருந்து, நமக்கான கைடன்ஸ் யாருன்றது உட்பட எல்லாத்தையும் தெளிவாக திட்டமிட்டு தான் நாம் ஒரு இடத்திற்கு பயணிக்கிறோம். இல்லைன்னா இம்புட்டு காசு செலவழிச்சதுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரதானே.
இங்க படுக்கிற மாதிரி அங்க போய் படுக்கிறதுக்கா போறோம்? இங்க கிடந்து உறங்குற மாதிரி அங்க போய் உறங்குறதுக்கா போறோம்? போனதை நம்ம சரியான முறையில் திட்டமிட்டு அதை சரியா நம்ம செயல்படுத்த வேண்டாமான்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி ரமதான்ல நமக்கான ஒரு திட்டமிடுதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். காலை தஹஜ்ஜத்திலிருந்து சஹர்லேருந்து எந்திரிக்கிறோம், ராத்திரி உறங்க செல்லும் வரை ரமதானில் இன்னைக்கு நான் என்ன செய்தேன், இன்னைக்கு என்னுடைய குர்ஆன் திலாவத் எத்தனை ஜுசுக்கள், எத்தனை பக்கங்கள், இன்னைக்கு ஃபரதான தொழுகையை நான் உரிய நேரத்தில் ஜமாத்தாக தொழுதேனா. மற்ற வக்துகள் எல்லாம் மற்ற நாட்கள் எல்லாம் ஜமாத்து கிடைக்கிறது, சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. சில நேரங்களில் கலாவாகி போறோம், சில நேரங்களில் அதாவா தொழுவோம். ஆனா என் ரமதான்ல நான் கலாவாக்காம அதாவா தொழுதேனா, அதுக்கான ஒரு திட்டமிடல். அதை ஜமாத்தா எப்படி ஃபாலோ பண்றது, அதற்கான ஒரு முறைப்படுத்துதல். ஒரு ஜமாத் தொழுகைக்கு முன்னாடியோ பின்னாடியோ எத்தனை பக்கம் குர்ஆன்ல ஓத போறேன், தஹஜ்ஜுல நான் எத்தனை பக்கம் ஓத போறேன், இஃப்தாருடைய நேரத்தில் என்ன திக்ரு செய்ய போறேன், இந்த ரமதான்ல இந்த குறிப்பிட்ட திக்ருகளை நான் குறித்து கொண்டேன், இதை ஒவ்வொரு நாளும் இத்தனை தடவை ஓத போகிறேன், இத்தனை 100 தடவை, இத்தனை 1000 தடவைகள் ஓதி முடிக்க போகிறேன், இந்த ரமதான் முடியும் பொழுது இந்த திக்ருகள் எனக்கு இத்தனை 1000 ஓதியதாக சேமிப்பில் இருக்கும். ஒரு திட்டமிடல். என்ன வழங்க போகிறேன், யாருக்கு கொடுக்க போகிறேன், என்னுடைய ஜகாத்தினுடைய கணக்கு என்ன, நான் ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவன் என்றால் என்னுடைய பொருளாதாரத்தில் 2.5% சேமிப்பிலிருந்து வழங்க வேண்டும். அந்த சேமிப்பு தொகை 2.5% எடுத்து வைத்து யார் யாருக்கு எப்படி வழங்க போகிறேன், ஒரு திட்டமிடல். இரவு வணக்கத்தை எப்படி நான் ஒதுக்க போகிறேன், வேலை இருக்குது, பணிகள் இருக்கிறது, சுமக்க முடியாத அளவிற்கு சுமைகள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்விற்காக, அவன் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, பெண்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பதற்கான பொறுப்புகள் இருக்கிறது, கடை வேலை உத்தியோகம் என்று நிறைய இருக்குது நமக்கு கவனத்துல. ஆனா எல்லாத்தையும் அல்லாஹ்காண்டி இந்த ரமதான்ல நான் இரவு வணக்கத்தில் அதையெல்லாம் எப்படி கொஞ்சம் முன்பின் ஆக்கிட்டு நான் ஈடுபட போறேன், கூட்டாக எப்படி நான் தொழ போகிறேன், தனியாக எனக்கு இரவு வணக்கத்தில் நான் நிம்மதி தேடுவதற்காக, ஆசுவாசப்படுத்துவதற்காக அந்த இரவை நான் எப்படி வகுத்து கொள்ள போகிறேன், திட்டமிடல். அப்போ திட்டமிட்டு நாம் இந்த ரமதானை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சரியான முறையிலே நம்முடைய நேரங்களை, காலங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஓய்வுக்கான நேரம், குர்ஆன் திலாவத்துக்கான நேரம், கடைகளுக்கான நேரம், வியாபாரத்திற்கான நேரம், நம்முடைய குடும்பத்திற்கான நேரம், நம்முடைய சொந்த தேவைக்கான நேரம், எல்லாவற்றையும் வகுத்து இந்த ரமதானை திட்டமிட்டு நாம் ஷெட்யூல்டா நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இதனுடைய முழுமையான பலனை நம்மால் உள்வாங்க முடியும். அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு இந்த ரமதானை, இந்த நான் என்னுடைய அறிவுக்கு எடுத்த விஷயத்தை ஒரு 7ஆக நான் தொகுப்பாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் ரமதானுக்குள்ளே நாம் நுழையும் பொழுது நிச்சயமாக அந்த பயனை முழுமையாக நாம் உள்வாங்க முடியும். ஏதோ ரமதான் வந்தது, முடிந்த அளவுக்கு நோன்பு வைத்தோம், முடிந்த அளவுக்கு தொழுதோம், முடிந்த அளவுக்கு பிறருக்கு வழங்கினோம், அவ்வளவுதான், கடந்து விட்டோம். புது ட்ரெஸ் எடுத்தோம், போட்டோம், இங்க 17ல் 1, 27ல் 1, பெருநாளைக்கு 2, எல்லாம் நல்ல சந்தோஷமா முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு இல்லாமல், எனக்கு மன திருப்தியை தந்தது இந்த ரமதானின் இபாதத், எனக்கு மன திருப்தியை தந்தது இந்த ரமதானிலே நான் கேட்ட துவாக்கள், எனக்கு மன திருப்தியை தந்தது இந்த ரமதானில் நான் விட்ட கண்ணீர் துளிகள், எனக்கு மன திருப்தியை தந்தது நான் இந்த ரமதானில் ஓதிய குர்ஆனினுடைய வசனங்கள், எனக்கு மன திருப்தியை தந்தது அல்லாஹுவோடு நின்று வணங்கிய அந்த வணக்கங்கள் என்று சொல்ல வேண்டும் ரமதான் முடியும் நேரத்திலே. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ரமதான் வழியாக நிறைவாக தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாவை செய்து கொண்டு, இந்த சிறப்பு மிகு இந்த பெண்கள் பயான் தொடர் நிகழ்ச்சியை மஸ்ஜித் நூர் ஜலகண்டாபுரம் ஜமாத்தும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், நண்பர்கள், மிகச்சிறந்த மார்க்க ஈடுபாடு கொண்ட அக்கறை மிக்க பெரியோர்களால், இளைஞர்களால் இணைந்து இது மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நான் இந்த நன்மக்களுக்காக, இந்த ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகளுக்காக துவா செய்து கொள்கிறேன். 118 என்பது 1000 வாரங்களை தொட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதன் மூலமாக இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஊரினுடைய இந்த நிகழ்வை ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக ஆக்கி கொடுத்து, மார்க்கம் ஈமானிய உணர்வோடு மக்கள் மனங்களிலே சென்று சேரும்